வணக்கம். தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர். தமிழ்நாட்டில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்வதில் அரசு தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம்? முதலில் சிவில் சப்ளை கார்ப்பரேஷன். இந்த சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் காலங்களில் அந்த சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அது அரிசி ஏற்றுமதியாக இருக்கட்டும், இல்லை நெல் கொள்முதல் செய்து அங்கு அரைவுக்கு எடுத்தும் போவதிலும் சரி, இந்த விவகாரத்தில் அப்பொழுது உள்ள அரசு அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த டெண்டர் விடப்பட்டு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள லாரிகளே அந்த நெல் கொள்முதல் செய்வதிலும் அரிசி அரைவுக்கு எடுத்து செல்வதிலும் அந்தந்த மாவட்டங்கள் வாரியாக அது செயல்பட்டது. அப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது அதன் பிறகு அடுத்த வரும்பொழுது எடப்பாடியார் காலத்திலும் அதை தொடர்ச்சியாக அதை செய்து வந்தார்கள். இவர்கள் இந்த ஆட்சியில் என்ன செய்து விட்டார்கள் என்றால், தமிழ்நாடு முழுவதும் ஒரே கம்பெனி, ஒரே டெண்டர் என்று அதை ஒரு டெண்டராக அதை விடுவது. அது நெல் கொள்முதலாக இருக்கட்டும், அது அரிசி ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஒரு டெண்டராக விடுத்து ஒரே கம்பெனியாக செயல்படும் போது தமிழ்நாடு முழுவதும் சுமார் அது 90 லட்சம் 80 லட்சம் முதல் 90 லட்சம் டன் வரை அரிசி ஒரே சமயத்தில் அதை சப்ளை செய்வதும் நெல் கொள்முதல் செய்வதும் சாத்தியமற்றது. காரணம், இவர்கள் ஒரே கம்பெனி ஒரு இடத்திலிருந்து இதை மூவ்மெண்ட் இதை செய்வதற்கு மிகவும் கடினம். அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இது டெண்டர் விடப்பட்டது. அது காரணம், அது ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அது செயல்பட்டார்கள். அந்தந்த மாவட்டத்தில் லாரிகள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்களே அதை பார்த்து கொண்டார்கள். அது கூட அந்தந்த மாவட்டத்தில் உள்ள லாரி டிரைவருக்கு தான் அங்கங்கு போக்குவரத்து தெரியும். ரெண்டாவது அது ஒரு படர்ந்த ஒரு பயணமாக இருந்தது. அப்பொழுது சிரமம் ஏற்படவில்லை. காரணம், இவர்கள் இது கமிஷனுக்காக இது போன்று செய்து இப்பொழுது இதில் ஒரே கம்பெனி ஒரு நிறுவனமாக செய்யும் பொழுது ஓட்டுநர்கள் பிரச்சனை, ஓட்டுநர்கள் சம்பள பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, லாரி சப்ளை பண்ணுவது அனுப்புவதில் பிரச்சனை, இதில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்து இது ஒரு சிக்கல் ஏற்பட்டு இது தோல்வி அடைந்து விட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அதில் சிவில் சப்ளை கார்ப்பரேஷனாகவும் இருக்கட்டும், அது நெல் கொள்முதல் ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், இப்போ இந்த இரண்டிற்குமே அந்த லாரி என்பது ஒரு இம்பார்ட்டன்ட், அது போக்குவரத்து. அதில் உள்ள சிக்கல்கள் இவர் ஏற்படுத்திய இந்த சிக்கல்களினால் இது மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அடுத்த வழிவகுத்தலாக இருந்தது. இதை அடுத்த வழியாக எடப்பாடியாரும் இதை அம்மையார் பீரியடில் செய்ததை இதை தொடர்ந்து அதை அப்படியே கடைபிடித்து வந்தார்கள். அதனால் இன்னும் கேட்டால் அந்த தமிழ்நாடு உடைய அறிக்கையில் என்ன சொல்லுகிறது என்றால், எடப்பாடியார் காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் சுமார் 35 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ததாக ஒரு பெரிய வரலாறு அவர்களுக்கு இருக்கின்றது. காரணம், அது இன்னும் அடுத்தபடியாக காரணம் என்னவென்றால், எடப்பாடியார் காலத்தில் தமிழ்நாடு அறிக்கை சொல்கின்றது. என்ன சொல்கிறது என்றால், 2140 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சரியான முறையில் இயங்கி வந்தது, தங்கு தடையில்லாமல் இயங்கி வந்தது. இவர்கள் காலத்தில் தற்போது சுமார் 1800 நேரடி கொள்முதல் நிலையங்கள்லாம் இயங்கி வருகிறது. கடந்த காலத்தில் அவர்கள் காலத்தில் இந்த சம்பள பிரச்சனை, வாடகை பிரச்சனை, இந்த ஈரப்பத பிரச்சனைகள், லாரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. அதனால் அந்த 2140 நேரடி கொள்முதலும் ஓரளவுக்கு சுமாராக தான் இயங்கி வந்தது. ஆனால் இவர்கள் காலத்தில் நெல் கொள்முதலில் முதலில் ஈரப்பத பிரச்சனை இவர்கள் கொண்டு வந்தார்கள். 17 20% ஆக்கி 20% மேற்கொண்டு இருக்கின்றது என்று இவர்கள் அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆணித்தரமாக இவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் தான் எடை போடுவார்கள்.
அந்த 40 ரூபா கொடுத்தால் அந்த ஈரப்பதத்தை பற்றி பேச மாட்டார்கள். 40 ரூபா கொடுக்கவில்லை என்றால் ஈரப்பதம் என்று ஓரங்கட்டி விடுவார்கள். அவர்கள் விவசாயிக்கு வந்து அந்த லஞ்சம் கொடுவதற்கு வழி இல்லாத காரணத்தினால் நெல் மூட்டைகள் ரோட்டில் கிடக்கப்படும். அது வந்து மழை பெய்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அப்பொழுது என்ன செய்யும்? அது முளைத்து நாற்றாகி நாசமாக தான் போகும். இது ஒரு பிரச்சனை. லாரி பிரச்சனை. இவங்க காலத்தில் லாரி பிரச்சனை, டீசல் பிரச்சனை, டிரைவர்கள் பிரச்சனை, சம்பள பிரச்சனை, அந்த நெல் எடை போடுகின்ற அந்த எடை திறன் அதில் வந்து மோசடி. இவர்கள் இந்த லஞ்சத்தை ஊக்க வைக்கின்றார்கள். இதை இந்த அரசு குறை சொல்வதற்காகவில்லை. இது நேரடியாக கண்கூடாக நடந்து வருகிறது. இவர்கள் காலத்தில் வந்து மிக மோசமாக இருக்கின்றது. இதெல்லாம் வந்து தலைக்கு மேலே போனதனால்தான் இன்று நேரடி கொள்முதல் நிலையம் 100% தோல்வி விடுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இப்போ தற்போது இன்னும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் இன்று வரையில் தமிழ்நாடு அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், தமிழ்நாடு முழுவதும் சுமார் விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு அந்த பணத்தை வாங்குகின்ற அந்த 1 வாரம் 10 நாள் 1 மாத காலம் இப்படி இழுபறியில் இன்று வரையில் இந்த தமிழ்நாடு அறிக்கையின்படி சுமார் 3000 கோடியிலிருந்து 4000 கோடி நிலுவைத் தொகையாக இருந்து வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இப்படி எதை எடுத்தாலும் இவர்கள் காலத்தில் சிக்கல்கள், பிரச்சனைகள். விவசாயிக்கு வந்து அதாவது விவசாயத்தை விட்டே ஓடிவிடலாம் என்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்து இந்த நிற்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய காரணம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அருகில் உள்ள ஆந்திராவில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆந்திராவுக்கு வந்து 1 ஏக்கர் பயிர் சாகுபடி செய்தால் ஒரு விவசாயிக்கு ஏக்கராவுக்கு 10,000 ரூபாய் மானியமாக அரசு தருகின்றது. அது எப்படி அங்க சாத்தியமாகின்றது? ஒன்று, நேரடி கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் கொடுத்தால்தான் எடை போடுகின்ற பிரச்சனை ஆந்திராவில் கிடையாது. இங்க ஈரப்பதமாக இருந்தால் நெல்லை வந்து தமிழ்நாட்டில் திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். ஆனால் 40 ரூபாய் கொடுத்து விட்டால் ஈரப்பதம் இல்லை, உடனே எடை போடுகின்றார்கள். இது ஆந்திராவில் இந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் கேட்டால் ஆந்திரா அரசாங்கம் லாரியை சப்ளை பண்ணி லாரியை அவர்களே வந்து விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்து அதை ஏற்றுமதி இறக்குமதிக்கு வழிவகுக்கின்றனர். ஏற்கனவே இருந்த அந்த மாண்புமிகு ஜெகன்மோகனாக இருக்கட்டும், இப்பொழுது வந்து உள்ள முதலமைச்சராக இருக்கட்டும், அதை ஆந்திராவில் விவசாயிகளுக்கு மட்டும் எந்த வேறுபாடு இல்லை. அதை சரியான முறையில் அந்த பாதையில் வந்து சரியான முறையில் விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாதையில் இன்னும் வந்து அது ஒரு பொற்காலமாக அமைந்து வருகின்றது. அது ஏன் வந்து தமிழ்நாட்டில் நடக்க முடியவில்லை, நடத்தப்பட முடியவில்லை? காரணம் எண்ணம் சரியில்லையா? இல்லை பணம் இல்லையா? நிதி இல்லையா? ஆளுமை இல்லையா? என்ன காரணம்? ஏன் இந்த 4 ஆண்டு காலம் நீங்கள் வந்ததிலிருந்து இது போன்றுதான் இருக்குது. நீங்க திரும்பி பாருங்கள். இது ஆந்திராவில் இங்க வந்து ஈரப்பதம் என்றால் திருப்பி அனுப்பப்படுகின்றது. ஆனா ஆந்திராவில் ஈரப்பதம் என்றால் உலர்களம் பக்கத்தில் உள்ளது. உலர்களம் கட்டப்பட்டு பிறகுதான் வந்து நேரடி கொள்முதல் நிலையமே வந்து இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் ஒரு நேரடி கொள்முதல் நிலையம் வந்து இயங்க வேண்டும் என்றால் 33 சென்ட் அது ஒதுக்கப்படுகிறது. அந்த 33 சென்டில் உலர்களமும் சேர்த்துதான். ஆனால் தமிழ்நாட்டில் உலர்களமே இதுவரை செயல்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆந்திராவில் மட்டும் எப்படி சாத்தியமாகிறது? அதனால்தான் வந்து ஆந்திரா வந்து அரிசியில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் தண்ணீர் அடைகிறது. அதனால்தான் நம்ம அரிசியை வந்து ஆந்திராவில் இறக்குமதி செய்கின்றோம். இதை வந்து நாம் எப்படி சொல்வது? தற்போது நமது தமிழ்நாடு அரசு மாண்புமிகு அண்ணன், அருமை அண்ணன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் தற்போது உருவ சாகுபடியில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 5 லட்சம் ஹெக்டேர் வந்து சாகுபடியாகக்கூடிய ஒரு தருணம், அப்படி வந்து ஒரு சிறப்பான ஒரு தருணம் அமைந்துள்ளது என்று தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். சிறப்பான பேட்டி தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த குறுவை காலத்தில் வந்து அறுவடை செய்யும் பொழுது மழை காலமும் தொடரும் என்பது வந்து முன்னோர்களுக்கு தெரியும். காமராஜர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும், கலைஞர் வரைக்கும் இது தெரியும். அப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? கால்வாயை சுத்தம் செய்வார்கள், ஏரி கால்வாயை சுத்தம் செய்வார்கள். இதையெல்லாம் சுத்தம் செய்தால் மழை நீர் தானாக வடிந்து ஏரிக்கு சென்று மீதி உள்ள தனி கடலுக்கு சென்றுவிடும். அப்பொழுது இந்த அறுவடை பாதிக்காது. இப்பொழுது 100% வடிகால் கால்வாய் வந்து 0வில் உள்ளது.
வடிகால் கால்வாய் என்று ஒன்று சரி செய்த சரித்திரமே இல்லை. கடமடையே தண்ணி போய் செல்வதும் இல்லை இவர்கள் காலத்தில். காரணம், ஒரு அக்காலத்தில் மன்னர்கள் இரவு நேரத்தில் வலம் வருவார்கள். பயிர்கள் எவ்வாறு இருக்கின்றது, நம்ம விளைச்சல் எவ்வாறு இருக்கின்றது, அந்த விளைச்சலை விலங்கினங்கள் ஏதாவது சேதம் செய்கிறதா என்று வேட்டையாடுவதற்கு மன்னர் வலம் வருவார்கள், அதை தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் இன்றைய மன்னர், நமது நாட்டு மன்னர்கள் கடந்த 2 நாட்கள் முன்பு பேட்டி கொடுக்கின்றார்கள். மழையே பெய்யவில்லை, எங்கும் நாத்தாக முளைக்கவில்லை, பொய் சொல்கிறார்கள் என்று ஒரு ஒரு என்ன சொல்வது, அதற்கு பொய் என்று சொன்னாலும் பொருத்தாது. இப்படி ஒரு பொய்யை ஒரு தொலைக்காட்சி சொல்லுகின்றார்களே, இது நாளை வரலாறாக இருக்காதா? இந்த பதிவு உலகம் பூரா பார்க்க மாட்டார்களா? இதெல்லாம் தெரியாதா இப்புள்ள மன்னர்களுக்கு? ஏன் இந்த மாதிரி நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் பரவாயில்லை, விவசாயியுடைய வெந்த புண்ணில் வேல் பாசாதீர்கள். அதாவது காமராஜர் காலத்தில் இருந்து எடப்பாடியார் காலம் வரையில் தண்ணீரில் இறங்கி சென்று பார்ப்பார்கள் எவ்வளவு சேதம் இருக்கிறது என்று. ஆனால் நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நெல் மணிகளை, நெல் நாற்றுகளையும் பயிர்களையும் தலைமைச் செயலகத்தை எடுத்து அந்த கையில் எடுத்து பார்க்கின்றார். அதையும் வீடியோ எடுத்து தொலைக்காட்சியில் போடுகின்றார்கள். இப்படி பார்த்தால் அது எப்படி நஷ்டத்தை நீங்கள் அதை நிர்ணயம் செய்ய முடியும்? அப்படி ஒரு மிஷின் இருக்கின்றதா? அப்படி ஒரு இயந்திரம் இருக்கின்றதா? உங்களுக்கு சப்போஸ் உடல்நிலை சரியில்லை என்றாலும் ஹெலிகாப்டரில் வலம் வரலாமே, ஒரு ஆறுதலாக இருக்காதா விவசாயிகளுக்கு? சரி, போகட்டும். தமிழ்நாட்டில் விவசாய அமைச்சர் ஒருத்தர் இருக்கின்றார், எனதருமை அண்ணன், ஆருயிர் அண்ணன். அவர்கள் நாகையில் வெள்ளம் பாதித்த பகுதியில் சுற்றி பார்ப்பதற்காக சென்றுள்ளார். மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை போடுகின்றார்கள். அவர் அங்கு சென்ற உடனே அருமை அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு சென்று அந்த வயலில் நின்று, கரை மீது நின்று அதை பார்க்கின்றார், தொட்டு பார்க்கின்றார். அந்த வயலில் அந்த பயிரை தொட்டு பார்க்கின்றீர்கள். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் நீங்கள் அந்த பதிவை பாருங்கள். பார்த்த உடனே அவர் அடுத்தது உடனே புகைப்படத்துக்கு தள்ளு உடனே போட்டோ. அந்த போட்டோ எடுப்பதில் அவ்வளவு ஆர்வம். அப்போ போட்டோ எடுப்பதற்காக அவர் அங்கு நாகைக்கு சென்றாரா, இல்லை நாகையில் விவசாயிகள் பாதித்திருப்பதற்காக அங்கு சென்று போட்டோ போஸ்ட் கொடுக்கின்றாரா தெரியவில்லை. இதில் என்னவென்றால் எனக்கு சொல்வதற்கு கண்ணீர் வருகின்றது. அந்த நெற்பயிரை தொட்ட உடனே அருமை அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அருமை அண்ணன், என் ஆர்வயர் அண்ணன் உடனே டிரைவரிடம் டிஷ்யூ பேப்பர் கொண்டா என்றார். விரலில் சேற்று பட்டு விட்டது. அந்த சேற்று பட்டுவிட்டு என்பதற்காக அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கி துடைத்து போட்டுவிட்டு கையை முகந்து பார்க்கின்றார். அந்த சேற்றை தொட்ட உடனே உனக்கு நாற்றம் வருகிறது, முகந்து பார்க்கின்றாயே, சேற்றிலே வாழ்கின்றானே எனது விவசாயி, அவன் சேற்றிலே கால் வைத்து கை வைத்து உடலை உழவோடு உழவா உழுதால்தாயா உனக்கு சோற்றில் நீ கை வைக்க முடியும். இது கூட உனக்கு இதை மறைமுகமாக செய்ய வேணாவா? அப்பொழுது விவசாயிகள் மீதும் விவசாயத்தின் மீது எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தால் இதை மீடியாவில் இதை பதிவு செய்வீர்கள். உங்களுடைய பதிவு பார்க்கும் போது எங்களுக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணாக போகின்றது. ஆனால் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் குறை சொல்வதற்காக இல்லை. நாங்கள் விவசாயிகள் எங்கள் லட்சியம் அரசை எதிர்கொள்வது இல்லை, கொள்கைக்காக எங்கள் லட்சியத்தை நாங்கள் போராடுகின்றோம். ஏனால் எங்களது லட்சியமே விவசாயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று போராட்டமே ஒழிய அரசை எதிர்ப்பது அல்ல. நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் தனது வாழ்வும் தனது குடும்பமும் சிறப்படைய வேண்டும் என்று என்றாவது ஒரு நாள் போராடுவான். ஆனால் விவசாயிகளாகிய எங்களுக்கு தினமும் போராட்டமாகவே எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. நான் இதை எங்கு போய் சொல்வது, எங்கு செல்வது, யாரிடம் போய் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே எங்களுக்கு. நாங்கள் சிறப்பாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தினம் போராடுகின்றோம், தினம் உழைக்கின்றோம்.
வயித்தை கட்டி வாயை கட்டி பிழைப்பு நடத்தி உணவை உற்பத்தி செய்து நீங்கள் உயிரோடு இருப்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம். தினம் தினம் போராடுகின்றோம். உயிர் கொடுத்து பயிர் வளர்த்து உலகில் உள்ள உயிர்களை காத்திட உயிரினும் மேலான உயிரிட்டி வேர்வையாக வேருக்கு நீர் பாய்ச்சி பயிர் வளர்த்து உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீர் நீர் ஓட்டங்கள். மழை பெய்து விட்டது. மழையின் தண்ணி வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் சற்று மழை குறைந்து உள்ளது. ஆனால் வெள்ளம் குறையவில்லை. காரணம், விவசாயியுடைய கண்ணீர் தொடர்ந்து ஆறாக போய்கொண்டிருப்பதனால்தான். ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டாத நம் நாட்டின் மன்னர்கள் மழையும் பெய்யவில்லை, விளைச்சலும் நீரில் முழுகவில்லை, அது நாற்றாகவும் முளைக்கவில்லை என்று எப்படி மனம் கூசாமல் இப்படி ஒரு பொய்யான வார்த்தையை பதிவு செய்கின்றார்கள்? ஒன்றும் புரியவில்லை. எனவே என் உயிரினும் மேலான எனதருமை விவசாய சொந்தங்களே, நீங்கள் உங்கள் பொற்பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். ஓட்டுக்காக 1000 ரூபாய்க்காகவும் ஒரு கோட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் உங்கள் ஓட்டை பாழாக்கிட வேண்டாம். யாரு நல்லவர் யாரு கெட்டவர் என்று தீர்மானித்து ஓட்டு போடுங்கள். அந்த 1000 ரூபாயும் அந்த பிரியாணியும் அந்த கோட்டர் நீ ஒரு நாள் நன்றாக இருக்கலாம், ஆனால் குடும்பம் ஒரு நாள் முழுவதும் நன்றாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள், ஒரு ஆண்டுக்கு 1825 நாட்கள். நீங்கள் உங்களுக்கு ஓட்டுக்கு கொடுக்கின்ற பணம் ஒரு நாளைக்கு சரியாகி போயிடும். அப்பொழுது 1824 நாட்களுக்கு நாம் வாழ வேண்டும். நாம் நல்லாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும், நம் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும், நம் சன்னதிகள் நல்லாக இருக்க வேண்டும், நம்ம பேர பிள்ளைகளால் நல்லாக இருக்க வேண்டும். இந்த நாடு நல்லா இருப்பதற்காக நமக்கு கடமைகள் இருக்கின்றது. எனவே தயவு செய்து சொல்லுகின்றேன், நல்லவரை பார்த்து ஓட்டு போடுங்கள். மீண்டும் கண்ணீரில் விவசாயிகள் முழுவதற்கு காரணமாக நீங்கள் இருந்திட வேண்டாம். எல்லோரும் விவசாயிக்கு உதவி செய்வதாக இருந்தால் நல்லவரை தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம்.